பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம் சொல்கிறது, இரவிலே திருடன் வருகிறதுமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இதனாலே செய்தியாக பயணிக்க ஒரு நேரம். ஆண்டவர் இந்த பூமியிலே நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எத்தனை நாட்கள் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய பயணத்தின் ஒரு முடிவு இருக்கிறது. நம்முடைய பயணமானது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நான் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் நானும் பயணிக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. அந்த பயணிக்க இடத்திற்கு நீங்கள் நாளும் ஆயத்தமாக செல்ல வேண்டும். வெளிப்படுத்தல் விசேஷத்திலே ஒரு நீண்ட காலமாக சொல்லப்பட்டவைகளின் அடிப்படையிலே ஏராளமான விஷயங்களை ஆண்டவர் இந்த பரிசுத்தமான புஸ்தகத்திலே, வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே யோவான் மூலமாக ஆண்டவர் நமக்கு தருகிறார். எனவே இந்த வெளிப்படுத்தல் சொல்லப்பட்ட விஷயங்களையும் இன்றைக்கு நடக்கக்கூடிய நிகழ்கால நிகழ்வுகளையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். சொல்லப்பட்ட ஏராளக்காரங்கள் பார்க்கும்போது, இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது அனைத்தையும் அது ஒத்து போகிறது. எனவே கடைசி கால சம்பவங்களை, இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் நீங்கள் நானும் எண்ணி பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை என்று நாம் வாசிக்கிறோம். மிக விரைவில் வந்துவிட்டதாக உணர செய்ய சில அநேக காரியங்களை நீங்கள் நானும் பிரசங்க போகிறோம், படித்து கொண்டிருக்கிறோம். ஆகினோம் இதுவரை வெளிப்படுத்தின விசேஷத்தில் இறைவர்கள் இருக்க வேண்டிய சம்பவங்கள் மிக மிச்சமாக உள்ளன. அது என்னவென்று பார்க்கும்போது, மிருகத்தின் முத்திரை 666 கடைசி கால தூதன், அங்கே உபத்திரத்தின் காலம், மகா உபத்திரத்தின் காலம், இஸ்ரவேலின் ரட்சிப்பு, அந்தி கிறிஸ்து ஆளுகை என்ற ஏராளம் அநேகமான விஷயங்களை இனிமேல் தான் நிறைவேறப் போகிறது. இந்த கடைசி நாளில் இருக்கிறோம். நீங்கள் நானும் இவையெல்லாம் பயணிக்க போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களையும் என்னையும் நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இயேசுடைய வருகை நிகழ்வதற்கும் உலகின் முடிவு ஏற்படுவதற்கும் இன்னும் பல ஆண்டுகளாகும் என்று சொல்லி நாம் சிந்திக்க நினைக்கிறது. ஏனென்றால் அதற்கு நமக்கு முன்பாக நிகழ வேண்டிய பல சம்பவங்கள் இனிதான் நடக்க உள்ளது. எனவே தேவனுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய பயணத்தின் நேரமானது ஆரம்பமாகிவிட்டது. நீங்கள் அதற்கு பயணிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். எனவே வெளிப்படுத்தல் விசேஷத்தில் அந்த அடிப்படையிலே இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு ஜனங்களை ஆதாயப்படுத்த அவசரப்பட வேண்டாம், அவசரம் வேண்டும். அவரை சிந்திக்க தூண்டுகிறது. ஆனால் இயேசுவின் வருகை தொடர்பாக ஆலயத்திற்கு வேதாகமம் நமக்கு எதுவிதமாக நமக்கு ஏவுதல் தருகின்றது என்று பார்க்கும்போது, இயேசுடைய வருகை நினையாத வரையில் நடக்கும். இயேசுவின் வருகை திருடன் வருகிறதுமாய் இருக்கும் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். எனவே அவர் வரும் நாளிகையாவது ஒருபோதும் அறிய முடியாது. எனவே தேவனுக்கு பிரியமான அன்பானவர்களே, எனவே வெளிப்படுத்த சுவிசேஷ புத்தகத்திலே பின்னணியில் பல அடையாளம் குறித்து நீங்கள் நானும் அநேக செய்தியை மற்றவர்கள் பேசுவதை நீங்கள் நானும் கேட்டிருப்போம். எனவே ஆயத்தமாக வேண்டும். அவர்கள் காலங்களை கணக்கிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசுவின் வருகையும் உலகத்தின் முடிவும் எந்த நேரமும் நடக்கும் என்பதே இயேசுவின் அப்போஸ்தலர்களுக்கு கூறியுள்ள விஷயங்கள். எனவே நாம் இப்பொழுதே இயேசுவை சந்திக்கவும், இந்த உலகத்தின் முடிவை காணவும் முழுமையாய் ஆயத்தோடு இருக்க வேண்டும். சமாதானத்திற்குரிய சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை நாம் காலில் துருத்தலாகவும், எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளலாகவும் நில்லுங்கள். எனவே பயணிக்கக்கூடிய நேரம் ஆயத்தமாகிவிட்டது. எனவே நீங்கள் நானும் ஆயத்தமாகுவோமா? ஆண்ட சமூகத்திலே ஒப்புக்கொடுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.